மகளிர் உரிமை தொகை தமிழக அரசியல் களத்தில் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம்னா அது இதுதான். இந்த மாதம் நமக்கு 1000 ரூபாய் வருமா, இல்லை தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பாங்களா? இதுதான் இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. இந்த மிகப்பெரிய கேள்விக்கு இப்போது முதலமைச்சர் விஜய் தரப்பில் இருந்து ஒரு தெளிவான அதிகாரப்பூர்வமான விளக்கம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இருந்துச்சு. இந்த வாக்குறுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு. அதனால் புதிய ஆட்சி அமைந்த உடனே, அதாவது இந்த மே மாதத்திற்கான உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா தரப்புலையுமே அதிகமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான மாநிலத்தோட நிதிநிலை குறித்த ஒரு மிக முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. நிதித்துறை செயலாளர், முதலமைச்சரின் தனி செயலாளர் உள்ளிட்ட அரசின் பல மிக முக்கியமான அதிகாரிகள் கலந்துகிட்ட இந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி குறித்தும், ஒவ்வொரு துறை வாரியாக இப்போ செயல்படுத்தப்பட்டு வர்ற திட்டங்களுக்கான செலவுகள் குறித்தும் ரொம்ப விரிவான ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசோட நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவுமே மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் இந்த ஆட்சியிலையும் எந்த தடையும் இல்லாம கண்டிப்பா தொடரும் அப்படின்னு உறுதி அளித்திருந்தார். அதனால உரிமை தொகை திட்டம் ரத்தாகிடுமோங்கிற பயம் யாருக்கும் தேவையில்லை. ஆனா அந்த 2500 ரூபாய் எப்போ கிடைக்கும்? இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அரசு தரப்புல இருந்து இப்போ ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முழுமையா மறுசீரமைப்பு செஞ்சு அந்த 2500 ரூபாய் தொகையை வழங்குவதற்கு அரசுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுன்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்க மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன, ஏன் இந்த கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். திடீர்னு ஒரு திட்டத்தோட தொகையை 1000 - 2500 ரூபாயை உயர்த்தும் போது அரசாங்கத்தோட கஜானாவால அது மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு புதிய விதிமுறைகள் வரும்போது பயனாளிகளோட பட்டியல் அரசாங்கம் புதியதா தயார் செய்ய வேண்டியிருக்கும். யாரெல்லாம் உண்மையிலேயே தகுதியானவங்க, கடந்த முறை விடுபட்ட தகுதியான பெண்கள் யார் யார் அப்படிங்கிற டேட்டாவை முழுமையா சரிபார்க்கிற வேலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு தகுதியான பயனாளிக்கும் பணம் போய் சேராம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். அதனால இந்த மே மாதத்திற்கான உரிமை தொகைக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல முடிவை முதலமைச்சர் எடுத்திருக்காரு. திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யற வரைக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இந்த மே மாதத்திற்கு எந்த தடைகள் இல்லாம பயனாளிகளோட வங்கி கணக்குல விரைவில் நேரடியா வரவு வைக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா உத்தரவிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாதம் 1000 ரூபாய் எந்த தடையும் இல்லாம அவங்க வங்கி கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. அதே போல பெண்களுக்கான உரிமை தொகையும் நாளையோ அல்லது ஓரிரு நாட்களிலேயோ அவங்க அக்கவுண்ட்ல வழக்கம் போல கிரெடிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி 2500 ரூபாய் வழங்குவதற்கான திட்டமிடல் மற்றும் மறுசீரமைப்பு வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தோட நிதிநிலையை சரி செய்து அதற்கான முறையான அறிவிப்பு வர்ற வரைக்கும் வழக்கமான அந்த 1000 ரூபாய் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். இதுக்காக யாரும் குழப்பமடையவோ கவலைப்படவோ தேவையில்லை. இந்த 1000 ரூபாய் தொடரும் அறிவிப்பு பற்றியும் 2500 ரூபாய்க்கான இந்த மறுசீரமைப்பு முடிவு பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியான முடிவுதானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இது போல தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் பல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம DH தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.